வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நவுன்ஸ் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷன். Cases indicate the grammatical functions of nouns and pronoun according to their relation with the rest of the words in a sentence. கேஸ்னா என்னன்னா நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் ஒரு சென்டென்ஸில் மற்ற வார்த்தைகளுடன் உள்ள உறவை, அதாவது ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துதல். டைப்ஸ் ஆஃப் கேஸ். வேற்றுமை வகைகள். நாமினேட்டிவ் கேஸ், சப்ஜெக்டிவ் கேஸ், அப்ஜெக்டிவ் கேஸ், அக்ஸேட்டிவ் கேஸ், பொசசிவ் கேஸ், ஜெனிட்டிவ் கேஸ், வொகேட்டிவ் கேஸ், டேட்டிவ் கேஸ். அப்ஜெக்டிவ் கேஸ்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், டேட்டிவ் கேஸ்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் டைப்ஸ் ஆஃப் கேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்ப், ப்ரிப்போசிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் கேஸ் நல்லா புரியும். இப்போ சப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம். டெஃபினிஷன். சப்ஜெக்ட். The subject is a person or thing that does the action. Example, Veena plays football. He works very hard for the company. My mother's name is Samundiswari. Poisonous snakes have fangs. சப்ஜெக்ட்னா என்னன்னா ஒரு செயலை, அதாவது ஆக்ஷனை செய்பவர். வேர்ப்னா என்னன்னா ஆக்ஷன் வேர்டுன்னு நமக்கு தெரியும். சப்ஜெக்டை டூவர் ஆஃப் த ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு செயலை செய்பவர். யார் அல்லது எது ஒரு செயலை செய்கிறதோ அது சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறோமோ அதுவும் சப்ஜெக்ட் தான். The subject does something or as something. To find the subject, put who or what before the verb. இப்போ எக்ஸாம்பிளை பாருங்கள். வீணா பிளேஸ் ஃபுட்பால். இங்கே வீணா அப்படின்ற நவுன் சப்ஜெக்டாக வருது. இது பிளேஸ் அப்படின்ற செயலை செய்யுது. இந்த சப்ஜெக்ட் செய்கிற செயலை ஃபுட்பால் ஏற்கிறதுனால இது ஆப்ஜெக்ட், அதாவது செயலை பெறுபவர். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நவுனாக வரலாம், ப்ரனவுனாக வரலாம், நவுன் பிரேஸாக வரலாம். இப்போ பாருங்கள். ஈ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் த கம்பெனி. இங்கே ஈ அப்படின்ற ப்ரனவுன் சப்ஜெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். மை மதர்ஸ் நேம் இஸ் சாமுண்டீஸ்வரி. இங்கே நவுன் பிரேஸ் சப்ஜெக்டாக வந்திருக்கு. சப்ஜெக்ட் டஸ் சம்திங், அதே சமயத்தில் சப்ஜெக்ட் ஆஸ் சம்திங். இங்கே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் ஹேவ் ஃபாங்ஸ். பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் விஷமுடைய பற்களை பெற்றிருக்கும் அப்படின்றது தான் இது மீனிங். இதில் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். டெஃபினிஷன். ஆப்ஜெக்ட். The object is a person or thing that receives the action of the subject. The object answered the question what or whom. Example, the elephant obeyed the trainer. Madhav plays the guitar. ஆப்ஜெக்ட்னா என்னன்னா சப்ஜெக்ட் செய்யும் செயலை பெறுபவர். Object is the receiver of an action. Receiver who receives an action done by the subject. The object of a sentence comes after the verb in the predicate. The object answers the question what or whom. இப்போ எக்ஸாம்பிளை பாருங்கள். The elephant obeyed the trainer. Whom did obey the elephant? The trainer. The trainer அப்படின்றது ஆப்ஜெக்ட். Madhav plays the guitar. What does Madhav play? The guitar. The guitar அப்படின்றது ஆப்ஜெக்ட். Types of object. Direct object, indirect object, object of preposition. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. Direct object. Definition. A direct object in a sentence is directly upon by a subject. Example, Anu caught the baseball. Abhi threw a stone. The horse kicked the boy. Hari ate a mango. டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரிசீவ் த ஆக்ஷன் டைரக்ட்லி. டைரக்ட் ஆப்ஜெக்ட் பர்சனாகவும் இருக்கலாம், திங்காகவும் இருக்கலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர் த கொஷின் வாட் ஆர் whom.
எக்ஸாம்பிளை பாருங்க. அனு காட் த பேஸ்பால். வாட் டிட் அனு கேட்ச்? பேஸ்பால் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், அபி த்ரூ எ ஸ்டோன். வாட் டிட் அபி த்ரூ? ஸ்டோன் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், த ஹார்ஸ் கிக்ட் த பாய். whom did the horse kick? the boy object. Next, Hari ate a mango. What did Hari eat? mango object. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. அனு காட் த பேஸ்பால். அனு சப்ஜெக்ட், செய்பவர். சப்ஜெக்ட் அனு காட்டுன்ற செயலை செய்கிறாங்க. பேஸ்பால் ரிசீவர் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆக்ஷன், பெறுபவர். Indirect object. An indirect object in a sentence is the recipient of the action performed by the subject. Example, the teacher taught us grammar. My friend sent me a message. I bought my mother a necklace. Indirect object receive the action indirectly. Form subject plus verb plus io plus do. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பர்சனாகவும் மட்டும்தான் இருக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் கம்ஸ் பிட்வீன் த வேர்ப் அண்ட் த டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அதில் டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கும். அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரிசீவ் த ஆக்ஷன் இன்டைரக்ட்லி. எக்ஸாம்பிளை பாருங்க. த டீச்சர் டாட் அஸ் கிராமர். ஃபஸ்ட்டு நாம் இதில் டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிப்போம். த டீச்சர் டாட் வாட்? கிராமர். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம்? அஸ். இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், மை ஃப்ரெண்ட் சென்ட் மீ எ மெசேஜ். மை ஃப்ரெண்ட் சென்ட் வாட்? எ மெசேஜ். டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம்? மீ. டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், I bought my mother a necklace. I bought what? A necklace. Direct object. To whom? My mother. Indirect object. Object of preposition. The object of preposition is a noun or pronoun managed by a prepositions. Example, I eat without salt. The phone is on the bench. The grape rolled under the table. The river flows into the sea. Maya sits beside me in class. ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் நவுனாக இருக்கலாம், ப்ரனவுனாக இருக்கலாம். ஆனால் அது ப்ரிப்போசிஷனால் நிர்வகிக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிளை பாருங்க. I eat without salt. Without what? Salt. The phone is on the bench. On where? The table. The grape rolled under the table. Under where? The table. The river flows into the sea. Into where? The sea. Maya sits beside me in a class. Beside who? Me. Without, on, under, into, beside அப்படின்ற ப்ரிப்போசிஷன் பின்னாடி வர ஆப்ஜெக்டை கவர்ன் பண்ணுது. அதனால் இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன். டெஃபினிஷன். Verb. A verb is a word which indicates an action or state and tells us what a noun or pronoun does. Example, the cat killed a mouse. I feel hungry. வேர்ப்னா ஆக்ஷன் வேர்டுன்னு நமக்கே தெரியும். ஸ்டேட்னா நிலையை குறிக்கும். மேலும் ஒரு வாக்கியத்தில் நவுன் என்ன செய்யுது, ப்ரொனவுன் என்ன செய்யுதுன்னு வேர்ப் சொல்லும். எக்ஸாம்பிள், த கேட் கில்ட் எ மவுஸ். இங்கே கில்டுன்றது ஆக்ஷன் வேர்டு. ஐ ஃபீல் ஹங்க்ரி, நான் பசியோடு இருக்கிறேன் அப்படின்றது இது ஒரு நிலையை குறிக்கிறது. Preposition. Definition. Preposition is a word that helps to connect nouns and pronouns with a verb or adjective in a sentence. The word preposition means that which is placed before. ப்ரிப்போசிஷன்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸில் நவுனையும் ப்ரனவுனையும் வேர்புடனும் அட்ஜெக்டிவ் உடனும் இணைக்கிறது. ப்ரிப்போசிஷன் நவுனுக்கு முன்னால் வருகிறது. நவுன் ரிலேஷன்ஷிப் வித் சம் அதர் வேர்டை இணைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. தேர் இஸ் கேட் ஆன் த வால். இதில் கேட் அப்படின்ற நவுனையும் த வால் அப்படின்ற நவுனையும் ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இணைக்கிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் ஆஃப் கேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.